நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக சாப்பிட முடியாது. அதனால நம்ம ஜூஸாவோ இல்லைன்னா ஊறுகாய் அது மாதிரி தான் இல்லைன்னா உப்பு காரம் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் நெல்லிக்காய் சட்னி ட்ரை பண்ணேன். ரொம்பவே அருமையா இருந்துச்சுங்க. வாங்க நெல்லிக்காய் சட்னி ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு, 6 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா இஞ்சி, 5 போல பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு இனுக்கு கருவேப்பிலை, விதையை நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வதக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அதோடைய துவர்ப்பு கசப்பெல்லாம் போயிடும். இப்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை, சப்பாத்தி அது மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் ரொம்ப நல்ல சைடிஷ்ஷுங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். வச்சு சாப்பிட்டுக்கலாம்.